வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கும் இந்த ஜெபத்தை கேட்பவர்களோடும் இணைந்து ஜெபிப்பவர்களோடும் உமது கிருபை இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று வாக்களித்த இரக்கமுள்ள தேவனே, நாங்கள் கடந்து வந்த நாட்களை இப்பொழுது திரும்பி பார்க்கிறோம். அப்பா பிதாவே, நீர் எங்களோடு நடந்து வந்ததை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கடந்து வந்தீர். எங்கள் துயரமான சம்பவங்களில் எங்களை ஆறுதல் படுத்தினீர். நாங்கள் சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் எங்களை தாங்கி நின்றீர். எங்கள் கண்ணீரின் நேரங்களில் நீர் எங்களை அரவணைத்து ஆறுதல் படுத்தினீர். மீள முடியாத கடினமான நிலைகள் எங்கள் வாழ்வில் குறுக்கிட்ட போதெல்லாம் தேற்றரவாளனாக இருந்து எங்களை வழி நடத்தினீர். எங்களை உமது பலத்த கரத்துக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டீர். எங்களால் நன்றி சொல்லி முடியாது அப்பா. இக்கட்டான எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை நீர் பொறுப்படுத்தி கொண்டீர். என்ன செய்வது என்றே புரியாமல் கைகளை பிசைந்து கலங்கி நின்றபோது நாங்கள் கண்ணீர் விடும் நிலைக்கு செல்லாமல் கவனமாக பார்த்து கொண்டீர். எங்கள் இழப்புகளை எல்லாம் உமது இரக்கங்களினால் சரி செய்தீர். எங்கள் வியாதிகளின் நேரங்களில் ஆச்சரியமான மருத்துவராய் வந்து எங்களை பாதுகாத்து கொண்டீர். நாங்கள் இன்னும் உயிரோடு இருப்பதை கூட எங்களால் நம்ப முடியாதபடி அற்புதமான சுகங்களை தந்தீர். பிதாவே, நாங்கள் வருத்தப்பட்டு பாரமாய் சுமந்த எங்கள் கடன் தொல்லைகளிலிருந்து இளைப்பாறுதல் அளித்தீர். எங்களை சுகமாய் தங்க பண்ணினீர். எங்களை அவமானங்களிலிருந்தும் வெட்கங்களிலிருந்தும் தூரமாக்கினீர். எங்களை நோக்கி நீண்ட உம்முடைய கரங்களை பற்றி கொள்ளும் பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். எங்கள் பொறுப்புகளிலிருந்து நாங்கள் தவறி போகாதபடி எங்களை உணர்வு கொள்ள செய்தீர். நீர் உமது கிருபைகளை எங்களை விட்டு ஒருபோதும் விலக்காமல் ஆசீர்வாதங்களால் நிறைத்தீர். அளவில்லாத அன்பினால் எங்கள் குடும்பங்களை தகப்பனாயிருந்தும் தலைவராயிருந்தும் வழி நடத்தினீர். யாருக்கும் எந்த தீங்கையும் செய்யாத மனநிலையை எங்களுக்கு அளித்தீர். தீய எண்ணங்களிலிருந்தும் பாவ சிந்தனைகளிலிருந்தும் எங்களை மீட்டு கொண்டீர். விரோத மனப்பான்மைகளை அகற்றிவிட்டீர். எங்களை அன்பு நிறைந்த மனிதர்களாக மாற்றினீர். நீர் எங்கள் கால்களை தள்ளாட விடவில்லை அப்பா. பாவமான பாதைகளை எங்கள் கண்களிலிருந்தும் பார்வைகளிலிருந்தும் மறைத்து ஒளி நிறைந்த பாதையை எங்கள் கண்கள் முன்னே காட்டினீர். அந்த பாதையிலே பயணிக்கவும் செய்தீர். நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் மகிழ்ச்சியான சம்பவங்களினாலும் வழி நடத்தின உம்முடைய ஆச்சரியமான தருணங்களை நாங்கள் நினைவு கூர்கிறோம். எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமாயிருக்கிற உமது வசனங்களை நாங்கள் எல்லா நேரங்களிலும் தியானித்து உம்மில் மகிழ்ச்சியாயிருக்க உதவி செய்தீர். உமது கிருபையால் மட்டுமே நிகழ்ந்த எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியான சம்பவங்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு நினைவு கூர்கிறோம். நன்றிகளால் அடக்கிவிட முடியாத ஆனந்த தைலத்தினால் நீர் அபிஷேகம் செய்து எங்கள் உள்ளங்களில் தெய்வீக சமாதானத்தை கொடுத்தீர். உமக்கு எவைகளெல்லாம் சித்தமாயிருந்ததோ அவைகளை மட்டுமே எங்கள் வாழ்வில் நீர் நடத்தினீர். நாங்கள் உம்மால் மட்டுமே மகிழ்ச்சியாயிருந்தோம். உம்மில் மட்டுமே மகிழ்ச்சியாயிருந்து களி கூர்ந்தோம். கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரத்துவத்தை அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள செய்தீர். சபைகளிலும் சகோதரர்களிலும் ஐக்கியமாயிருக்கவும் நல்மனம் பொருந்தவும் ஒருமனப்பட்டு இருக்கவும் கிருபை செய்தீர். எங்கள் வாழ்வில் நிகழ்ந்திருந்த பிரிவினைகளையும் மனத்தாங்கல்களையும் அப்பா எங்களிலிருந்து எடுத்து போட்டு ஒப்புரவாய் வாழ கிருபை செய்தீர். எவ்வளவு மகிழ்ச்சியான நேரங்களிலும் உம்முடைய வழிகளிலிருந்து தப்பி போகாமல்
நீர் பாதுகாத்து கொண்டீர். எங்கள் மகிழ்ச்சியில் உம்முடைய சித்தம் இருந்தது அப்பா. உமக்கு விரோதமான மகிழ்ச்சியையும் களியாட்டங்களையும் கொண்டாட்டங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி பாதுகாத்து கொண்டீர். எங்கள் மகிழ்ச்சியெல்லாம் உமக்கு சித்தமானதாய் இருந்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சித்தத்தின்படி இந்த வருடத்தை கடக்க செய்த அற்புத வழிநடத்துதலுக்காகவும் சொல்லி முடியாத நன்றிகளை உமக்கு படைக்கிறோம் அப்பா. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிற வல்லமையான எங்கள் பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த புதிய ஆண்டை நீர் உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிறைத்து தாரும் அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் உமது தயவும் கிருபையும் எங்களோடு இருக்கும்படியான செயல்களால் நாங்கள் உமது பாதையில் பயணம் செய்யவும், வலது இடதுபுறம் சாயாமல் தீமையின் மேலும் பாவ வழிகளின் மேலும் எங்கள் சிந்தனைகள் போகாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும். தீமையான சோதனைகளுக்கு உட்படாமல் எங்களை பாதுகாத்தருளும். நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாட்களையும் உமது நல்வழியின்படி நடக்க எங்களின் கரத்தை பிடித்து வழிநடத்தும். நாங்களும் உமது கரங்களை விட்டு விடாமல் பற்றி கொள்ள உதவி செய்யும் அப்பா. எங்கள் சபையினரோடும் சக விசுவாசிகளோடும் சமாதானத்தையும் ஒருமனப்பாட்டையும் நாங்கள் பேணிக்கொள்ளவும் இரக்கம் செய்யவும், எங்கள் ஜப வாழ்க்கையில் நாங்கள் ஊக்கம் நிறைந்தவர்களாகவும் உமது வசனத்தை ஆராய்ந்து தெளிபவர்களாகவும் முழுமையான விசுவாசம் உள்ளவர்களாகவும் உமது பயபக்தியில் வளர கிருபை செய்யும் அப்பா. எங்களை வழிநடத்துகின்ற மேய்ப்பர்களோடும் போதகர்களோடும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். புல்லுள்ள இடமாகிய சத்தியத்தையும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையாகிய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் எங்களை நடத்தும் போது அவர்களோடு உம்முடைய பெரிதான ஆசீர்வாதம் இருக்கட்டும் அப்பா. பிதாவே, உமது பிள்ளைகள் நாள்தோறும் அடிக்கப்படுகிறோம், துன்பப்படுத்தப்படுகிறோம். புறஜாதியாரின் கைகளில் உமது பிள்ளைகளின் ஜீவன் ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ளதை உணர்கிறோம். உமது வழிகளை விட்டு இஸ்ரவேலர் வழி விலகி போகும்போதெல்லாம் அவர்களை புறஜாதியாரிடம் நீர் ஒப்பு கொடுத்து மீண்டும் அவர்கள் மனம் திரும்பும்போது மீட்டுக் கொண்டீர் அப்பா. எகிப்திலிருந்து உமது ஜனங்கள் கூக்குரலிடும்போது நீர் உமது இரக்கத்தினாலே அவர்களை விடுவித்தது போல நாங்களும் எங்கள் கீழ்ப்படியாமைக்காய் வந்து உம்மிடம் வருகிறோம். இந்த புதிய வருடத்தில் அப்பா, உமது பிள்ளைகளின் மேல் உமது இரக்கம் இருக்கச் செய்யும். உம்மிடத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்த எல்லாவித நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றிகளை மாத்திரம் சொல்லி உமது சித்தத்தை எங்கள் வாழ்வில் நாங்கள் நிறைவேற்றுவோம். உமக்கு கீழ்ப்படிந்த நல்ல வாழ்க்கையை நாங்கள் இந்த வருடத்தில் வாழ கிருபை செய்யும் அப்பா. ஒவ்வொரு நாளும் உமது ஆசீர்வாதங்களால் நிறைந்த நாளாக இருக்கும்படி அதிகாலையில் உமது காலடியில் அமர்ந்து ஜெபிப்பவர்களாகவும் எங்களை மாற்றும். நாங்கள் முழுவதும் மாறினவர்களாக இந்த ஆண்டில் காலடி வைக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிய களிமண்ணாக உமது கரத்தில் இருக்கவும், உமக்கு சித்தமான பாத்திரமாக ஒவ்வொரு நாளும் வணையப்படவும் எங்கள் சுயத்தை நாங்கள் விட்டு கொடுக்க உதவி செய்யும். எங்கள் குடும்பங்கள் உமக்கு சாட்சியான குடும்பங்களாக விளங்க எங்கள் பிள்ளைகளும் எங்கள் பெற்றோர்களும் ஒவ்வொருவரும் உமது மகிமையை விளங்க பண்ணுகிறவர்களாக இருக்க எங்கள் இருதயத்தில் தூய சிந்தனைகளை தாரும். வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குகிற எங்கள் பிதாவே, அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்கும் எங்கள் சர்வ வல்லவரே, எங்கள் வாழ்விலும் நாங்கள் உமது வழிகளை மட்டுமே தேடுகிறவர்களாகும். எங்கள் வாழ்விலும் உமது சத்தியம் என்னும் ஆறுகள் ஓடி உமது கிருபை என்னும் செழிப்பை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் பாரங்களுக்கும் சுமைகளுக்கும் பொருளாதாரத்திற்கும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அநேகருக்கு நாங்கள் கொடுக்கும்படியான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் பழைய வாழ்க்கையிலிருந்து மாறி
புதிய வாழ்க்கை வாழ்வும். பாவமான பழைய வாழ்க்கைக்கு மறித்து புதிய வாழ்க்கைக்காய் ஜீவனுள்ளவர்களாக இருக்க எங்கள் இருதயத்தில் தெளிவை தந்து ஆசீர்வதியும். பிதாவே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் இணையாக எங்களை இந்த புதிய வருஷத்தில் மகிழ்ச்சியாக்கும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். எங்கள் பழைய பாவங்களை நாங்கள் ஒழித்து நாங்கள் புதியவர்களாக உமது பரிசுத்தத்தில் வளர எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நாங்கள் களைந்து போட்டு எங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவரீர் உம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி அப்பா. உமக்கு நன்றி. ஆமென், ஆமென்.